ஹாய் மின்மினிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். போன வீடியோல வந்து என்னோட டிஎன்பிஎஸ்சி ஜேர்னில மிகப்பெரிய பேரியரா இருந்த மேக்ஸ் எப்படி உடைச்சு நான் வந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல குரூப் 2A பிரிலிம்ஸ்ல நான் என்ன மார்க் வாங்கியிருந்தேன், அதுல மேக்ஸ்ல மட்டும் தனியா நான் என்ன மார்க் வாங்கியிருந்தேன் அப்படின்றதையும், இந்த குரூப் 2 பிரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் நடுவுல நான் ஒரு குரூப் 4 எழுதியிருந்தேன், அதை எப்படி எழுதினேன், அதுல என்னென்ன மார்க் வாங்கினேன் அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோவிடுக்கு அப்புறம் 2.5 வருஷம் கழிச்சு 2022 மே 23 அன்னைக்குதான் நான் வந்து பிரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து எழுதுறேன். எக்ஸாம் ரூமுக்கு போன உடனே முதல்ல வந்து நான் எப்பவுமே கொஸ்டின் பேப்பர் வாங்கணும்னா மேக்ஸ் தான் பார்ப்பேன், எப்படி வந்திருக்கு, ஈஸியா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் நான் வந்து மேக்ஸ் தான் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரே சந்தோஷம், மேக்ஸ் ரொம்ப ஈஸியாவே கேட்டிருந்தாங்க. மேக்ஸ் ஈஸியா வந்திருந்தாலுமே ஃபர்ஸ்ட் நான் தமிழ் தான் வந்து போட ஆரம்பிப்பேன். தமிழ்ல வந்து ஈஸியான கொஸ்டின் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கஷ்டமான கொஸ்டின் எல்லாம் ஒரே ஷேர் பண்ணிடுவேன். தமிழுக்கு நான் கரெக்டா 1 hour தான் எடுத்துப்பேன். 1 hour முடிச்சுட்டு மீதி 2 hours வந்து ஜிகேக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன். மேக்ஸ் வந்து நான் தனியா போடவே மாட்டேன். அந்த ஜிகேக்கு நடுவில் வந்து பாத்தீங்களா, அது கூடவே வந்து நான் போட்டுருவேன். ஏன்னா மேக்ஸுக்கு தனியா நான் டைம் எடுத்தேன்னா ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிடுவேன். இந்த எக்ஸாம்ல என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் 21 கொஸ்டின் மேக்ஸ்ல வந்து நான் சரியா போட்டிருந்தேன். அன்னைக்கே வந்து எனக்கு தெரியும் இந்த எக்ஸாம்ல வந்து நம்ம பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கான்பிடன்ஸ் வந்து எனக்கு வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். எல்லா எக்ஸாமுமே முடிச்சு நான் வெளியே வரும்போது என்னோட வீட்டுக்காரர் வந்து வெளியே தான் இருப்பாரு. எக்ஸாம் கூட்டிட்டு வந்துட்டு 3 மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. வெளியே வரும்போதே வந்து ஒரு மாதிரி சோகமா வருவேன். அன்னைக்கு வந்து சிரிச்சுட்டே வந்ததை பார்த்து எங்க வீட்டுக்காரும் கண்டுபிடிச்சிட்டாரு, ஓகே நல்லாதான் எழுதிருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆன்சர் கீ வந்து செக் பண்ணும்போது 156 கொஸ்டின்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன். கோவிடுக்கு அப்புறம் வந்ததுனால பல்க் வேகன்சியா வந்து குரூப் 2 எக்ஸாம் வந்து வந்துச்சு. 6000 வேகன்சி வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு 1:10 சொல்லி 60,000 பேர் எடுத்தாங்க. கட் ஆஃப் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 140 அதுக்கு கீழே எடுத்தவங்க கூட வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க அந்த டைம் பிரிலிம்ஸ் வந்து. அப்பாடா, லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் பின்னாடியே ஒரு கண்டம் ரெடியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயமாவும் இருந்துச்சு. நான் மெயின்ஸை தான் சொல்றேன். மெயின்ஸை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அதே நேரத்துல குரூப் 4 நோட்டிபிகேஷன் வந்திருந்தது. கரெக்டா நான் மேல வந்து பிரிலிம்ஸ் எழுதியிருந்தேன். ஜூலைலயே வந்து குரூப் 4 எக்ஸாம் வந்து எழுத வேண்டி இருந்தது. கரெக்டா 1 month தான் குரூப் 4க்கு இருந்துச்சு. அதே டைம்ல மெயின்ஸுக்கு 3 மாசம் தான் டைமு, 3 மாசத்துலயே மெயின்ஸ் வந்து கண்டிப்பா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப மெயின்ஸ் படிக்கிறதா இல்ல குரூப் 4 படிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம். அதுக்கப்புறம் நல்லா யோசிச்சு ரெண்டுமே வந்து நம்ம நல்லா பண்ணணும். ஏன்னா குரூப் 4 வந்து 10,000 வேகன்சி, அதுவும் பல்க் வேகன்சி, அதையும் நம்ம வந்து விடக்கூடாது. இவ்வளவு நாள் படிச்சதுக்கு நம்ம கண்டிப்பா குரூப் 4 கிளியர் பண்ணி ஆகணும். குரூப் 2 மெயின்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறோம், அதை கிளியர் பண்ணுவோமான்றதே நம்மளுக்கு வந்து தெரியாது. அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குரூப் 4 வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கூட நம்ம மெயின்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த 3 மாசத்துல 2 எக்ஸாமும் வந்து நான் கிளியர் பண்ணியே ஆகணும். 3 மாசத்துல 2 எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு வீட்டுல இருந்து படிச்சா கஷ்டம் அப்படின்றதுனால நான் வெளியே போய் தங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரேன். ஏன்னா நம்ம சாப்பிட்ற நேரம் தூங்குற நேரத்தை தவிர்த்து நம்ம படிச்சா மட்டும்தான் இந்த 3 மாசத்துல 2 எக்ஸாமும் நம்மளால கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த முடிவை வந்து எடுத்திருந்தேன். இந்த முடிவை நான் வந்து என் கணவர்கிட்ட சொல்லும் போது, நான் வந்து இது மாதிரி போய் தங்கி படிக்கணும், இந்த ஒரு 3 மாசம் நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சேன்னா கண்டிப்பா நான் ஏதோ ஒரு ஜாபோட தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு உத்தரவாதமே நான் வந்து கொடுத்திருந்தேன். என்னோட பையனுக்கு அப்ப வந்து கரெக்டா 3.5 வயசு, பால்வாடிக்கு போயிட்டு இருந்தான். அவனையும் விட்டுட்டு போனமேன்னும் போது ரொம்ப வந்து யோசனையா இருந்துச்சு, கஷ்டமாவும் இருந்துச்சு. என்ன பண்றது, ஒரு விஷயத்த நம்ம வந்து சாதிக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை வந்து நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். என்னோட வீட்டுக்காரர் என்ன பக்கத்து ஊர் கூட தனியா அனுப்ப மாட்டாரு. ஆனா நான் படிக்கணும்னு சொன்ன உடனே நீ போய் படின்னு சொல்லி எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி, நான் வீட்டை பாத்துக்கிறேன், பையனை பாத்துக்கிறேன், மாமியார் பேசுறது, ஊர்ல இருக்கவங்க பேசுறது எல்லாத்தையுமே வந்து நான் பாத்துக்கிறேன், நீ போய் படின்னு சொல்லி என்ன ஃபுல் சப்போர்ட் பண்ணி அனுப்பி வச்சாரு. சரி, தங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. எங்க போய் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆகாஷ் சார்க்கே வந்து நான் கால் பண்ணி, சார் நம்ம இன்ஸ்டியூட்ல ஒரு நல்ல பிரான்ச் சொல்லுங்க, நான் வந்து தங்கி படிக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். உனக்கு குழந்தை இருக்கேம்மா, வீட்டுக்காரெல்லாம் ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாமே அவர் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு சார், எனக்கு ஒரு நல்ல பிரான்ச் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீ வந்து செஞ்சிலே ஜாயின் பண்ணிக்கோமா, அங்கதான் பக்கம், உனக்கு குழந்தைக்கு எதனா ஒண்ணுனா கூட எமர்ஜென்சினா வந்து வீட்டுக்கு பாத்துட்டு போயிடலாம், 2 hours தான் உனக்கு டிராவல், நீ செஞ்சிலே ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, சாரே சொல்லிட்டாரு, நம்ம செஞ்சிலே ஜாயின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானு, என் தம்பி, என்னோட 3.5 வயசு பையன், என்னோட ஹஸ்பண்ட் எல்லாருமே போயிட்டு செஞ்சில வந்து இறங்குறோம். செஞ்சிக்கு போனதும் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அந்த டைம்ல மெயின்ஸ்க்கு வந்து மத்த அகாடமி அப்படிலாம் பாத்தீங்கன்னா 25,000, 36,000, 50,000 கிட்ட வரைக்கும் இருந்துச்சு ஃபீஸ் வந்து. நான் வந்து எவ்வளவு பே பண்ணியிருந்தேன் அப்படின்னா 8,000 ரூபாய் தான் மெயின்ஸ்க்கு வந்து பே பண்ணியிருந்தேன். குரூப் 4க்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டதுனால 1000 ரூபாய் சேர்த்து 9,000 ரூபாய் வந்து பே பண்ணியிருந்தேன். கிராமப்புறத்துக்கு கிட்டேயே வந்து டாப் இன்ஸ்டியூட்லாம் வந்து இருந்ததுனால அந்த டைம்ல மெயின்ஸ் படிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து வந்தாங்க. இந்த மாதிரி 50,000 எல்லாம் கட்டி படிக்கணும் அப்படின்னா நானே வந்து மெயின்ஸ் படிச்சிருக்க மாட்டேன். இந்த டைம்ல வந்து ஆகாஷ் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மெயின்ஸ்க்கு என்னதான் ஃபீஸ் பே பண்ணியிருந்தாலும் ஆனா மெயின்ஸ் படிக்கவே இல்லை. அது அப்படியே ஓரமா வச்சுட்டு குரூப் 4க்கு தான் நான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் 1 month ஃபுல்லாவே நம்ம வந்து குரூப் 4க்கு தான் படிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் அடுத்த 2 மாசம் தான் நம்ம மெயின்ஸ் படிக்கிறோம். 2 மாசமே இருந்தாலும் பரவாயில்ல,
அதுக்கப்புறம் நம்ம மெயின்ஸ் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். நான் வந்து இந்த ரூம்ல வந்து குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் எழுதிட்டு இருப்பேன். பக்கத்து ரூம்ல வந்து ஃபேக்கல்டிஸ் வந்து குரூப் 2 எடுத்துட்டு இருப்பாங்க கிளாஸ். எனக்கு வந்து அப்படியே பதபதப்பா இருக்கும், என்னடா இது கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு. குரூப் 4 டெஸ்ட் பேட்ச்ல டாப் மார்க் வாங்குறவங்கள நானும் ஒரு ஆளா இருந்தேன். நல்லா வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தேன். அந்த 1 மந்த் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து நான் குரூப் 4 படிச்சேன். 2022 ஜூலைல வந்து குரூப் 4 வந்துச்சு. எக்ஸாம் ஹால்குள்ள போன உடனே எப்பவும் மாதிரி நான் வந்து மேக்ஸ் தான் பார்த்தேன். பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப கஷ்டமா கேட்டுட்டாங்க. ஒண்ணுமே எனக்கு தெரியல. செம்ம அழுகிறேன். ஸ்டார்டிங்ல எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ என்ன இது போச்சா, இந்த எக்ஸாமும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த மேக்ஸ் அப்படியே கண்ணை தொடச்சிட்டு அந்த மேக்ஸ் தூக்கி அப்படியே ஓரமா வச்சுட்டு தமிழுக்கு வந்தேன். தமிழ் ஓரளவுக்கு ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க. ஜிகேவும் வந்து லிபரலா இருந்துச்சு. தமிழும் ஜிகேவும் நல்லா பண்ணியிருந்தேன். மேக்ஸ் வந்து கொஞ்சம் ஏதோ தெரிஞ்சதை போட்டுட்டு வந்துட்டேன். வெளியே வரும்போது எப்பவும் போல அந்த ஒரு எக்ஸாமுக்கு தானே சிரிச்சுட்டு வந்தேன். இந்த அடுத்த எக்ஸாமுக்கே வந்து அழுதுகிட்டே வரேன். வண்டியில வந்து ஏத்திட்டு வராரு. வரும்போதே வந்து என் கண்ணுல தாரையா தண்ணி காத்துல பறந்து போய்கிட்டு இருக்கு பைக்ல. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான், நான் வேஸ்ட், இந்த எக்ஸாம் நான் வந்து தேரவே மாட்டேன், நீ படிக்க வைக்கிறதே வேஸ்ட், நான் வீட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரர்கிட்ட புலம்புன்னு புலம்புறேன். சரி பரவாயில்ல விடு, அடுத்த எக்ஸாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் எவ்வளவு தேத்துறாரு. ஆமா அழுதுகிட்டே இருந்தேன். மறுநாளே வந்து நம்ம வந்து பழனிக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரர்கிட்ட அடம் பிடிச்சு நான் வந்து பழனி கிளம்பிட்டேன் கோவிலுக்கு. போயிட்டு வந்துட்டு ஆன்சர் கீ செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணேன். தமிழ்ல வந்து நல்ல மார்க் போட்டிருந்தேன், ஜிகேலயும் நல்ல மார்க் போட்டிருந்தேன், மேக்ஸ் மட்டும்தான் கம்மியா போட்டிருந்தேன். அந்த டைம்ல வந்து மேக்ஸ் எல்லாருக்குமே கஷ்டமா தான் வந்திருந்ததுன்னு சொல்லிட்டு யூடியூப்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து மன ஆறுதலா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு மட்டும் தான் தெரியலையோ, மத்த எல்லாரும் நல்லா போட்டுருக்காங்களோ அந்த மாதிரி வந்து நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா அந்த டைம்ல மேக்ஸ்ல எல்லாருக்குமே அது கஷ்டமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து குரூப் 4ல தமிழ்ல 95 போட்டிருந்தேன், ஜிகேல 61 போட்டிருந்தேன், மேக்ஸ்ல வெறும் 11 தான் போட்டிருந்தேன். மொத்தமா வந்து என்னோட ஸ்கோர் குரூப் 4ல 167. யூடியூப்ல ப்ரெடிக்ஷன் எல்லாம் போடுவாங்க இல்லையா, இந்த மார்க் எடுத்திருந்தா இந்த கம்யூனிட்டிக்கு கண்டிப்பா ஜாப் கிடைக்கும் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா. என்னோட கம்யூனிட்டிக்கு 160+ எடுத்திருந்தா கண்டிப்பா வந்து ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை பார்த்த உடனே ஓரளவுக்கு கொஞ்சம் மனசு வந்து ஆறுதல் ஆச்சு. ஓகே நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு ஆறுதல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து சாருக்கு கால் பண்ணி சொன்னேன், சார் இந்த மாதிரி 167 தான் வருது அப்படின்னு சொன்னேன். கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமா, நீ வந்து தெம்பா மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி நானும் அப்படியே அந்த குரூப் எடுத்து ஓரமா வச்சுட்டு மெயின்ஸ்க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து கைண்டா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி கைடன்ஸ் சேனல் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் குரூப் ஒரு கொஸ்டினை பார்த்ததுக்கு அப்புறம் பெரிய பெரிய இன்ஸ்டியூட் எல்லாமே எப்படி கைடன்ஸ் கொடுக்கறதுன்னு தெரியாம மூச்சிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நான் வந்து கைடன்ஸ் கொடுக்குற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது. ஏன்னா சிலர் வந்து கிளாஸ் போடுங்க அந்த மாதிரி எல்லாம் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. என்னோடது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேனல். என்னோட லைஃப்ல டிஎன்பிஎஸ்சி ஒரு பெரிய அத்தியாயமா இருந்ததுனாலதான் நான் வந்து டிஎன்பிஎஸ்சியை பத்தி என்னோட ஜேர்னியை இந்த சேனல்ல வந்து நான் போட்டுட்டு இருக்கேன். இந்த ஜேர்னில நீங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா, நான் எப்படி படிச்சேன், நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி வந்தேன், குரூப் 4 எப்படி எழுதினேன், குரூப் 2 எப்படி எழுதினேன், ரெண்டுத்தோட கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, ரெண்டுத்தோட ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, ரெண்டுத்தோட சேலரி என்ன. நான் வந்து படிக்கும்போது எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க யாரையுமே தெரியாது. ஆனா உங்களுக்கு வந்து அப்படி இல்லை, நான் இருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட் அப்படின்னாலும் உங்க வீட்டுல ஒருத்தரை கேட்கற மாதிரி நீங்க வந்து என்கிட்ட கேட்கலாம், நான் வந்து அதுக்கு பதில் சொல்லுவேன். சிலர் வந்து குரூப் 2 ஜேர்னியை சீக்கிரமா சொல்லி முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரப்படுறாங்க. என்னோட குரூப் 2 ஜேர்னியே கிட்டத்தட்ட 4 வருஷம். அதை வந்து 4 நிமிஷம் வீடியோல வேகமா வந்து என்னால சொல்லி முடிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறேன். அதை நான் வந்து எப்படி எழுதிருந்தேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றத வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.